ஒரு காலத்தில் பசுமை நிறைந்த மலைகளால் சூழப்பட்ட ஒரு அழகான ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தில் ஒரு சிறு அரசி வாழ்ந்தாள். அவள் பெயர் மித்ரா. மித்ரா மற்ற அரசிகளைப் போல இல்லை. அவளுக்கு தங்க நகைகள் பிடிக்காது. அரியணை மீது அமர்வதும் பிடிக்காது. மக்கள் சிரிப்பதே அவளுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஒரு நாள் அரண்மனை தோட்டத்தில் தனியாக நடந்து கொண்டிருந்த மித்ரா திடீரென ஒளிரும் ஒரு கல்லை கண்டாள். அது சாதாரண கல் இல்லை, அது மந்திரக்கல். அதை தொட்டவுடன் ஒரு மென்மையான குரல் கேட்டது. நான் ஒரு மந்திரக்கல், உன் ஒரு ஆசையை நிறைவேற்றுவேன். மித்ரா யோசித்தாள். ஆனால் அவள் இதயம் தனக்காக எதையும் கேட்கவில்லை. மித்ரா, என் ராஜ்யத்தில் யாரும் பசிக்கக்கூடாது, நோயால் யாரும் துன்பப்படக்கூடாது, எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அந்த மந்திரக்கல் பிரகாசமாக ஒளிர்ந்தது. அடுத்த நாள் ராஜ்யத்தில் பசி இல்லை, நோய் இல்லை, கண்ணீர் இல்லை. மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் சிரித்தனர். அப்போது அந்த மந்திரக்கல் மீண்டும் பேசினது. தன்னை மறந்து பிறருக்காக வாழ்பவர்களே உண்மையான மந்திரம். அந்த கல் ஒளியாக மாறி வானில் கலந்தது. ஆனால் மித்ராவின் இதயத்தில் அந்த மந்திரம் என்றும் உயிருடன் இருந்தது. கருணையும் தன்னலமற்ற மனமும் தான் இந்த உலகின் மிகப்பெரிய மந்திரம். பை பை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.